சார் வயசாயிருச்சுன்னா அமைதியாக வீட்டில் போய் இருங்க சார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எக்ஸ் எம்எல்ஏ ஸ்டாலின் அவர்களுக்கு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் அட்வைஸ் கொடுத்துட்ருக்காங்க. பட் அட்வைஸ் வாங்குற அளவுக்கு அவருக்கு வயசாயிருச்சான்னு கேட்டால் எஸ். ஆனால் வீட்டில் போய் உட்கார்ற அளவுக்கு அவர் வெறுமனே இருக்கக்கூடிய நபர்னால் கண்டிப்பாக இல்லை. திமுக அப்படிங்கிற மாபெரும் ஒரு சக்தியினுடைய தலைவர். அவர் இப்போ என்ன பேசுகிறாருன்னா, எப்போ எடுத்தாலும் எதை எடுத்தாலும் தாவேகா பற்றி பேசிகிட்டு இருக்கார். திமுக எப்படி அடுத்த கட்டத்துக்கு போக போகுது, திமுக அடுத்த திட்டம் என்ன செய்ய போகிறார்கள், அதெல்லாம் பேசாமல் இந்த கட்சி இன்னொரு 3 மாதத்தில் கவுந்துரும், 3 மாதம் வரை இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதே தெரியலை, நாமெல்லாம் களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டியதான் அப்படின்னு சொல்லி 3 மாதம் கலைஞ்சிரும், கண்டிப்பாக கலைந்து விடும் அப்படிங்கிற ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார். அப்படி ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினார் அப்படிங்கிறதும், அதை தொடர்ந்து அவருக்கு பதிலடியாக சில நபர்கள் சில அமைச்சர்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும், கூடவே கொஞ்சம் கூட்டு பொரியல் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ஃபஸ்ட் திங், 6 மாதம் வரை நான் இதை பற்றி பேச வேண்டாம் தான் நினச்சேன். ஆனால் இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க பார்த்துக்கோங்க. யாருமே பேசலை சார். சார் அது கண்ணாடி, நீங்கள் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கீங்க. கல்யாண வீட்டுக்கு போனாலும் அதுதான், காது குத்து வீட்டுக்கு போனாலும் அதுதான், எங்கேயாவது ஒரு ஈவெண்ட் நடந்தாலும் அதுதான், கருணாநிதி பிறந்த நாளைக்கு அதுவும் அதுதான், இப்படின்னு சொல்லி எந்த ஃபங்க்ஷனை எடுத்தாலும் 6 மாதத்தில் 3 நாளில் இந்த ஆட்சி கவிழ்ந்துடும். நம்ம தயவில் தான் ஆட்சியை நடந்துட்டுருக்கு. ஆட்சி வேணா தாவேக்கா, ஆனால் பின்னாடி மூளையெல்லாம் திமுக தான் இப்படின்னு சொல்லி 1 இல்லை 2 இல்லை, என்னெல்லாம் வாய்க்கு வருதோ அத்தனையும் உருட்டு 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 உருட்டுன்னு உருட்டி நாங்கள் தான் இந்த ஆட்சியை நடத்துகிறோம் அப்படிங்கிற லெவலுக்கு இதை கொண்டு வந்து வச்சுருக்கீங்க. இப்போ மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க, அப்போ தாவேக்கா கரண்டை கட் பண்ணலை, திமுக தான் கரண்டை கட் பண்ணுறீங்க. அப்போ தாவேக்கா இந்த ரோடு டேமேஜ் ஆனதுக்கு காரணம் இல்லை, திமுக தானே, ஆட்சி உங்களுடையன்னு தானே சொல்லிட்டு இருக்கீங்க, உங்கள் தயவில் தானே இதெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ மக்களை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. தாவேகா செய்கிறது தாவேகா செய்ததாகவும் நீங்கள் செய்வதை நீங்கள் செய்வதாகவும் சொல்லிடுங்க. இப்போ ஏன் பேசுகிறாராம், எல்லாரும் பேசுகிறாங்களாம். 6 மாதம் வரை நம்ம பேச வேண்டாம் தான் நினச்சோம், ஆனால் இன்றைக்கி எல்லாரும் பேசுகிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளால் பேசாமல் இருக்க முடியுமா? 6 மாதம் போயிட்டு ஒருவேளை 3 மாதம் கூட இந்த ஆட்சி நிற்குமா நிற்காதா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்களாம். இந்த ஊரில் இருக்கக்கூடிய பாட்டிமாரெலாம் ஒன்று கூட்டிகிட்டு, ஐயோ ஆத்தி அங்கிட்டு நடந்துச்சுடி, நீ பார்க்கலையா அந்த தெருவில் அதுதான் நடந்துச்சுன்னு சொல்லி பண்டைய கால சிசிடிவி அவங்கெல்லாம் சேர்ந்து பேசிகிட்டு இருப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி யாரோ பேசுனதை இவர் கேட்டுட்டு வந்துட்டு நம்மக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, இன்னும் 3 மாதத்துலாம் ஆட்சி கலைஞ்சிரும்பா, யாரும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பூஸ்ட் கொடுக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு பூஸ்ட்டை திமுக காரங்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரியாலிட்டிலேயே வராமல் இப்படியே தான் போன ஆட்சியிலையும் இந்த திமுக பல தவறுகளை செய்தார்கள். சொல்கிறது வேணால் ரொம்ப ஜனரஞ்சகமாக நம்ம சிரிக்கிற மாதிரிலாம் நான் சொல்லிவிட்டுட்டு போயிடுவேன். ஆனால் உண்மையிலே திமுக காரங்க யோசிக்க வேண்டியது என்ன தெரியுமா? திமுகவில் நேசிக்கக்கூடிய யாராவது இருந்தீங்கன்னா இந்த ஒரு 2 நிமிஷம் மட்டும் நான் பேசுகிறத கேளுங்க. நிறைய தவறுகள் நடக்கும்போது எங்கள் ஆட்சியில் தவறு நடக்கலை, உங்களுடைய அனுதாபிகள் தான் செஞ்ச போது இல்லை அவங்க கிடையாது, நீங்கள் தப்பாக பார்க்குறீங்க, அப்படி ஒரு நியூஸே வெளியில் வரல. யார் அந்த நியூஸை போட்டால் உடனே அவனை கூட்டு மிரட்டுறது, அவனை அரெஸ்ட் பண்ணுறது. அப்போ நடந்த தவறுகள் எல்லாத்தையுமே மறைச்சி அதை மக்கள் அன்றாடம் பார்த்து எவ்வளோ தூரம் தான் அதை அவங்க மானிட்டர் பண்ணி அதை கட்டுப்படுத்த முடியும்? அப்போது நீங்கள் இது நடந்துச்சு, அதை நாங்கள் சரிப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறத என்றைக்குமே அக்செப்ட் பண்ணாமல் அது நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அதில் ஒரு லைம்லைட்டை போட்டு புதுசாக வேறு ஏதாவது விஷயங்களை கொண்டு வந்து மக்களை குழப்பி ஒட்டுமொத்தமாக மக்கள் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டாங்க. இதுதான் திமுகவினுடைய தோல்விக்கு முதல் படியாக இருந்தது. இப்போ மறுபடியும் அதே தான் செய்கிறீங்க. தாவேக்கா ஏதாவது செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு 6 மாதம் விட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாவேக்கா தப்பு செஞ்சாங்கன்னா மக்களே அவங்கள எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இப்போ வாண்டடாக நீங்கள் எதிர்க்கிறீங்க பார்த்தீங்களா? 6 மாதம் ஒன்றுமே பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வாண்டடாக இப்போ எதிர்க்க ஆரம்பிக்கிறீங்கல்ல, இது மக்களுக்கு எப்படி போய் விழுகுது, மக்கள் அதை எப்படி கேதர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, இவங்க வேலையை செய்ய விட மாட்டாங்க போல், அவனுங்களும் வேலை செய்ய மாட்டாங்க, இவங்களையும் வேலை செய்ய விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக அதுவும் திமுகவினுடைய எதிராகவே போய் முடியுது. ஸோ திமுகவுக்கு ரொம்ப நல்லது என்னென்னா, ஒரு 6 மாதம் சைலண்டாக, இப்போ 1 மாதம் ஓடிடுச்சு, இன்னும் 5 மாதம் சைலண்டாக வேடிக்கை மட்டும் பாருங்கள். இப்போ ஆனால் திமுக வேடிக்கை மட்டும் பார்க்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நம்ம வரலாம். திமுக வேடிக்கை மட்டும் பார்ப்பதற்கான வாய்ப்பே கிடையாது.
ஐயுஎம்எல்னுடைய தலைவர் சொல்லிட்டார், திமுக சும்மா புலம்பிட்டு இருக்குங்க, அவங்களுடைய ஒரு குழுவெல்லாம் வச்சாங்களே, நாங்கள் ஏன் தோத்தோம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையில்லாமல் ஐயுஎம்எல்லாம் பற்றி ஏன் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஐயுஎம்எல்னுடைய ஒரு தலைவர் பேச ஆரம்பிச்சிட்டார். இப்போ திமுக சும்மா இருந்தாங்கன்னா, ஆல்ரெடி திமுக இவ்வளோ பேசும்போதே அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் ஒவ்வொன்றா கலண்டு தாவேகாக்குள்ள ஐக்கியமாயிட்டு இருக்காங்க. தாவேகாவினுடைய கூட்டணிக்கு போயிட்டாங்க, தாவேகாவினுடைய அமைச்சரவையில் வந்து விட்டார்கள். இப்போ அவர் பேசவே இல்லை, திமுக பேசவே இல்லைன்னா எல்லாம் கலண்டு இங்கே வந்துடும். அப்போ பேசி எதையாவது நம்ம ஸ்டேபிள் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது மதிமுக அங்கேருந்து வெளியில் வர்றதுக்கு தயாராகி வருகிறார்கள். அது கூடவே இன்னும் எத்தனை கட்சிகள் வரப்போகிறார்கள் அப்படிங்கிறதுலாம் தெரியல. பிரேமலதாக்கா மட்டும் அங்கேயே இருப்பேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்காங்க. வேறு வழி கிடையாது பிரேமலதாக்காவுக்கும். ஒருவேளை பிரேமலதாக்காவுக்கு இல்லாட்டி தேமுதிகவுக்கு ஒரு 3 சீட் 5 சீட்லாம் கிடச்சிருந்துச்சுன்னா அவங்களும் இங்கே வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எதுவுமே நம்ம சொல்ல முடியாதுங்க. அரசியல் இது நடக்கும் நடக்காது எல்லாம் ஒரு ப்ரிடிக்ஷன் தான். அப்போது இந்த இடத்துல இப்போ திமுக மறுபடியும் பேசுவதற்கான காரணம் அடுத்த 8 மாதங்கள் உள்ளாட்சி தேர்தல் வந்துடும். ஒருவேளை 8 மாதங்கள் அவங்க உள்ளாட்சி தேர்தலை வச்சுட்டாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, திமுக பேசவே இல்லாமல் அவங்க திடீர்னு வந்து மக்களிடம் பேசும்போது என்ன ஆகும்? இவ்வளோ நாள் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு, திமுக ஏன் பேசலை அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்பாங்க. சார் இந்த உலகம் அப்படி தான் சார், வாழ்ந்தாலும் ஏசும் வீழ்ந்தாலும் ஏசும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செஞ்சாலும் அவங்க சொல்லுவாங்க, செய்யலைனாலும் சொல்லுவாங்க. அதனால் செய்கிறத நல்லபடியாக செஞ்சு அவங்க செய்யாத விஷயங்களை மக்களிடம் கொண்டு சேர்த்து அவங்க இதை செய்யலை அப்படிங்கிறத ப்ரூஃபுடன் சேர்ந்து நீங்கள் பேசிட்டீங்கன்னா மக்கள் உங்கள் பக்கம் சாய்வார்கள். அதை விடுத்து அவங்க செஞ்சதெல்லாம் இவங்க செய்யவே இல்லை, அவங்க 6 மாதத்தில் காலி ஆயிடுவாங்க, 3 மாதத்தில் காலி ஆயிடுவாங்க அப்படின்னு சொன்னால் அது சரியில்லை. அதே தான் அமைச்சர் ரமேஷ் அவர்களிடம் கேட்கப்படுகிறது. அறநிலையத்துறை அப்படிங்கிறது இப்போ ரொம்ப ஸ்பீடாக வேலை செஞ்சிட்ருக்குங்கிறது நமக்கு தெரியும். நிறைய பேர் கேட்குறாங்க, பஞ்சாமிர்தத்தினுடைய எக்ஸ்பைரி டேட்டை பார்க்குறதுலாம் ஒரு அறநிலையத்துறை அமைச்சருடைய வேலையாப்பா அப்படின்னு சொல்லி. சார் முன்னாடி ஒரு அறநிலையத்துறை அமைச்சர் இருந்தார், வண்டியிலேருந்து ஒரு அம்மா வெளியில் வரும்போது அவங்களுடைய சாரியெல்லாம் எடுத்து கொடுத்து அப்படியே சாரியெல்லாம் உள்ள கொடுத்து அதுவா சார் அறநிலையத்துறை அமைச்சருடைய வேலை? இங்கேயாவது பஞ்சாமிர்தத்தினுடைய எக்ஸ்பைரி டேட் என்னன்னு சொல்லி கேட்டுட்ருக்கார். இதை விட ரொம்ப முக்கியம், அறநிலையத்துறையில் இப்போ ஸ்பெஷல் தரிசனம்லாம் இருக்குல்ல, அதுக்கு ஆன்லைன்லேயே நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக டிஜிட்டலாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டியதுயா? இதெல்லாம் +2 நம்ம மார்க்கெலாம் பேப்பரில் வந்து எழுதி போடுவாங்கள்ல, அதெல்லாம் நான் படித்து வெளியில் வந்தே 10-14 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த முறையே ஒழிக்கப்பட்டு விட்டது, அதெல்லாமே டிஜிட்டலாக மாறிடுச்சு. ஆனால் நம்ம அறநிலையத்துறையில் இந்த கோவிலுக்கு நான் போகிறேன், நான் வந்து இந்த டைம் எனக்கு வந்து நான் தரிசனத்துக்கு போகிறேன், எனக்கு ஒரு டிக்கெட் வேணும் அப்படின்னு சொல்லி இன்னும் அதை வெப்சைட்டில் புக் பண்ண முடியல அப்படிங்கிறது மகா கேவலம். அந்த மேயர் பிரியாக்கா கம்ப்யூட்டருக்கு தந்தை யார்? கருணாநிதி தானே. அப்படிப்பட்ட தந்தை இருக்கக்கூடிய இந்த ஊரில் அறநிலையத்துறையில் என்னால் ஒரு கோயிலை ஸ்பெஷல் தரிசனம் டிக்கெட்டை ஏன் எல்லா கோயிலும் ஆன்லைன் வழியாக கம்ப்யூட்டர் வழியாக எடுக்க முடியலை? நியாயமான கேள்வி தானப்பா. இந்த கேள்வியெல்லாம் கேட்டுப்பட்டால் நீ என்னப்பா ரொம்ப பேசுகிற அப்படின்னு சொல்கிறீங்க. உண்மையை பேசுகிறதுக்கு என்னையா இங்கே தயக்கம்? அப்போது இவ்வளோ நாள் நீங்கள் என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க? இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தலைமைச் செயலகத்தில் பயோமெட்ரிக்கே இப்போ தான் கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ தான் அறநிலையத்துறை அமைச்சகம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டிஜிட்டலாக மாறுறதுக்கான அந்த முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க. அவரை நிப்பாட்டி வச்சு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஸ்டாலின் சார் இப்படி சொல்லிட்டார், எக்ஸ்எம்எல்ஏ அவர் தான் 200 ஜெயிப்போன்னு சொன்னார், அதுவே ஜெயிக்கலை, பின்ன இதுவாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரே வரியில் முடிச்சு விட்டாப்ல. என்னையா இது ப்ரூட்டல் அட்டாக்காக இருக்கே, சாதாரண அட்டாக்லாம் கிடையாது, 200 நமதே அப்படின்னு சொன்னார்ல, கொளத்தூரே நமது இல்லைன்னு ஆயிடுச்சே தலைவரே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அதுவே நடக்கலைன்னா இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் ரமேஷ் அவர்களுடைய அந்த கமெண்ட். திடுதுப்புனி பார்த்தா செந்தில் பாலாஜி அண்ணன் வழக்கை ஈடி விசாரிக்கலான்னு சொல்லி ஆளுநர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாப்ல. என்னையா இது, அடுத்த விக்கெட் ஏதாவது போயிருமா? KN நேரு அவர்களுக்கு சின்னதாக சிக்கல் வந்துட்டுருக்கு, அடுத்ததாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு சிக்கல் வந்துட்டுருக்கு, அடுத்ததாக யார், ஒருவேளை ஓசி கோல்டு ஹேராக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு தோன்றல் வரலாம். அதெல்லாம் வரும், ஏன்னா நம்ம அரசியல் படிச்சுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. அதனால் அரசியல் புரசலாக நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது, ஒருவேளை இவரை தூக்கிடுவாங்களோ, இவருக்கு விசாரணை நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் இங்கே இன்னொரு சிக்கல் இருக்கே, செந்தில் பாலாஜி அவர்களை விசாரிப்பது இந்த ஒரு இடத்துல மட்டும் கிடையாது. அடுத்தா மின்வாரியத்துறைன்னு ஒன்று இருக்குது, மின்வாரியத்துறையும் தாண்டி இங்கே மதுவிலக்குத்துறைன்னு ஒன்று இருக்குது. மதுவிலக்கில் ஐயா நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்கய்யா, இந்த நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய அரசியல் சதுரங்கம் பார்க்கக்கூடிய டிபி ட்ரூப்ஸ், நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க, ஒரு மாதம் 100 கோடி ரூபாய் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஹாட் பாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, திடீர்னு பீர் பாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஏதோ ஒரு பாக்ஸ், அந்த பாக்ஸுக்கு 90 ரூபா 40 ரூபா 50 ரூபான்னு சொல்லி பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி அந்த பார்ட்டி ஃபண்டில் கொண்டு கொடுக்கணுமா. இந்த பார்ட்டி ஃபண்டே மாதத்துக்கு எத்தனை கோடி, 100 கோடியோ எவ்வளோ, ஆமாம் 100 கோடியா,
அப்படி வருஷத்துக்கு 1200 கோடி என்ன செஞ்சுருக்காங்க, பார்ட்டிக்கு வாங்கியிருக்காங்க, பார்ட்டி ஃபண்டாக வாங்கியிருக்காங்க. இந்த 1200 கோடி எங்கே வர வேண்டியது? அரசாங்கத்துக்கு வர வேண்டிய தொகை. அரசாங்கத்துக்கான கணக்கில் வரணுமா இல்லையா? ஆனால் இந்த கணக்கில் இந்த 1200 கோடி வரவே இல்லையாம்ப்பா. கிட்டத்தட்ட 5 வருஷத்தில் 5 5 5 5 அப்பா 5000 6000 கோடி ரூபாயை பார்ட்டி ஃபண்டுன்னு எடுத்திருக்காங்களே. அந்த பார்ட்டியை வச்சு அவங்க என்ன வேணாலும் செஞ்சுருக்கலாம், பார்ட்டி பண்ணியிருக்கலாம், செந்தில் பாலாஜி என்ன வேறு லெவலில் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் நமக்கு தெரியாமையே இருந்திருக்கும் தாவேகா ஆட்சிக்கு வரலனா. இதுதான் மாற்றம். வந்ததுனால தானே இதெல்லாம் வெளியில் வருது. சார் பாருங்கள், பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்று வாங்கியிருக்காங்க, இனிமேல் வேண்டான்னு சொல்லிட்டோம், அதனால் ஒரு 1200 கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு டைவெர்ட் பண்ணிட்டோம், அது அரசாங்கத்தினுடைய அடுத்த கணக்கில் வந்துடும், லாப கணக்கில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்களே. நாங்கள் கேட்கும்போது இப்படிலாமாயா செய்வீங்க, 100 கோடி 200 கோடின்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் 100 ரூபா கிடைக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கேயா, உங்கள் பார்ட்டிக்கு இப்படி 100 கோடி 200 கோடின்னு சொல்லி எங்கள் மக்களிடம் ஏன் அப்பா ஏன் சகோதரன் எவனாவது குடிக்க வச்சு அவனை குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்கி அவன்கிட்ட காசை உருவி 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 என்னையா செஞ்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி வாங்க, பி சண்முகம் அவர்கள்ட்ட போய் நீங்கள் இப்போதும் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்ல ஒரு நிமிஷம், திமுக கூட்டணிங்கிற ஒரு கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லிட்டார் மனுஷன். அப்போ நான் திமுக கூட்டணியில் இல்லையா அப்படின்னு கேட்டால், ஏயா திமுக கூட்டணின்னு ஒரு கூட்டணியே இல்லை, அந்த கூட்டணியே இல்லாத ஒரு இடத்துல நான் எப்படி இருக்க முடியும்? நாங்கள் இருந்தது மதச்சார்பற்ற கூட்டணி, அதுவும் இப்போ கிடையாது. திமுக இப்போ ஏதோ ஒரு கூட்டணியில் இருக்காங்கன்னு சொன்னால் போய் ஸ்டாலின்கிட்டே போய் கேட்டுருங்கப்பா, அதுதான் நல்லது. அவர் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு, நாங்கள் நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி பி சண்முகம் அவர்கள் சும்மா லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லி வாங்கிவிட்டாப்புல. இதுவும் கண்டிப்பாக திமுகவுக்கு ஒரு எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கும். அப்போதான் ஒரு நபரா பனையூர் பாபு அப்படிங்கிற ஒருத்தர் வரார். பனையூர் பாபு விசிகாவினுடைய முக்கியமான பிரமுகராக இருந்தார். விசிகாவில் திருமாவளவன் அவர்கள் கடைசி கொஞ்ச நாட்களாக எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவும் சரியில்லை, நான் பதவிக்கெலாம் இங்கே நம்பி திமுகவுக்கு வந்து சேரலைங்க, எங்கே இருந்தால் என்னுடைய கொள்கை பேசப்படுமோ அந்த இடத்துலையே வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குதிரை பேரம் ஒன்று நடக்கிறது என்று சொன்னார்களே, அது இதுவாக இருக்குமோ? அந்த குதிரை பேரம் காரணமாகத்தான் விசிகாவிலிருந்து, அதாவது கூட்டணி கட்சிக்குள்ளிருந்தே ஒரு நபரை குதிரை பேரம் வழியாக திமுக அழைத்து வந்து விட்டதோ என்று என்னாலும் தமிழில் தூய தமிழில் பேச முடியும். ஆனால் குதிரை பேரம் நடந்ததாக அவர்கள் ஒப்புக்கொள்வார்களா? ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அதே நேரத்தில் நான் தனியாக ஒரு நபர் அதிமுகவிலிருந்தோ திமுகவிலிருந்தோ தாவேகாவில் இணைந்து விட்டார்கள் என்றால் குதிரை பேரம் நடந்து விட்டது மன்னா அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் இந்த இடத்துல அது குதிரை பேரம் இல்லை அண்ணா, அது வாண்டடாக வந்து பனையூர் பாபு வந்து சேர்ந்து விட்டார் அண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே யார் குதிரை பேரம் செஞ்சிட்ருக்கா? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி, அம்புட்டு தான். இந்த உண்மையெல்லாம் நான் உங்கள் முன்னாடி சொல்லிட்டேன். நானும் இப்போ தான் அரசியல் படிச்சுட்டு இருக்கிறதுனால அந்த உண்மையை உங்ககிட்ட சொல்கிறேன். நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுவோம், டிஸ்கஸ் பண்ணி மறுபடியும் அடுத்த உண்மையை வெளியில் கொண்டு வருவோம். எப்படி இருக்குது? நல்லா இருக்குல்ல? செத்து விளையாடுற மாதிரி உண்மையை சொல்லி நம்ம விளையாடலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.